ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு precipitation என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இந்த டேபிள் சால்ட் இருக்கு, வாட்டர், ஃபுட் ஸ்கேப்ல எடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு 100 ml ஆஃப் வாட்டர் எடுக்க போறேன். இந்த 100 ml ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது என்னன்னா 100 கிராம்க்கு ஈக்குவல். இப்போ நம்ம ஒரு நோன் குவான்டிட்டி ஆஃப் சால்ட் எடுத்துக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் 50 கிராம் ஆஃப் சால்ட் நான் எடுத்துக்கிறேன். இப்போ எதுக்கு நம்ம இந்த நோன் குவான்டிட்டி ஆஃப் சால்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னா, சால்ட் அண்ட் வாட்டர் எடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்ம இப்போ எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் சால்ட் ஆட் பண்ணா இதுல அது டிசால்வ் ஆகுது, எவ்வளவு பிரிசிபிடேட் ஆகுது அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக தான். இப்போ நான் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நல்லா அதை ஸ்டர் பண்ணிருங்க. அந்த சால்ட் ஃபுல்லா டிசால்வ் ஆகட்டும். டிசால்வ் ஆயிடுச்சு. இப்போ இதுல பாருங்க, இப்போ இங்க கீழே எதுவுமே பிரிசிபிடேட் ஆகல. ஸோ இப்போ அகைன் நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ண போறேன். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, கீழே எந்த சால்ட்டுமே பிரிசிபிடேட் ஆகல, எல்லாமே டிசால்வ் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். இப்போ நான் திருப்பி இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி ஆஃப் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்றேன். உங்களுக்கு நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் சால்ட் இதுல டிசால்வ் ஆகாம இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஒரு 5 மினிட்ஸ் செட்டில் ஆக விட்டுருவோம். இப்போ பாருங்க, கீழே சால்ட் கீழே செட்டில் ஆயிருக்கு. இந்த ப்ராசஸ் தான் பிரிசிபிடேஷன். இப்போ நம்ம எவ்வளோ சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ சால்ட் நமக்கு பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, 20 grams ஆஃப் சால்ட் பேலன்ஸ் இருக்கு. டோட்டலா 50 grams எடுத்தோம். சரி, 20 grams பேலன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம 30 grams இதுல ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ராசஸ் தான் நம்ம ஃபுட்ல ஆட் பண்ற டேபிள் சால்ட்லாம் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஸோ இந்த சால்ட் ஃபேக்டரியில எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.